கோவை விமான நிலையம் பக்கத்தில் தன் ஆண் நண்பரோடு பேசி கொண்டிருந்த ஒரு பொண்ணை 4 மிருகங்கள் கூட்டி போய் தூக்கின்னு போய் வேட்டையாடிக்கிறாங்க சார். அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இருந்ததா? கனிமொழி பேசுற கூட்டத்தில் பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க சார். அதுக்கு பாதுகாப்பு இருந்ததா? பொங்கலுக்கு இது தீபாவளிக்கு வியாபாரம் பண்ணலாம், ஆயுத பூஜை வியாபாரம் பண்ணலாம்னு நம்பிக்கையோட ஆந்திராவிலிருந்து அம்மாவும் பொண்ணும் புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வராங்க சார். அந்த வண்டியை மடிக்கிற 2 போலீஸ்காரன் அந்த 20 வயசு பொண்ணு இட்டுமா கற்பழிக்கிறாங்க சார், தாயின் கண் முன்னாலேயே. அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இருந்ததா? நான் கேட்குற, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் குடும்பத்து பெண்ணை தவிர வேற எந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்குது? எந்த மண்ணில் இந்த மாதிரி கொடுமைலாம் நடக்குது? நலாயினி பிறந்த மண்ணில், சாவித்திரி பிறந்த மண்ணில், கண்ணகி பிறந்த மண்ணில் இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறையாலேயே பெண்களின் கற்பு வேட்டையாடப்படுகிறது. எதுக்கு சார் காவல்துறை ஒண்ணுக்குது? மக்களின் அமைதி வாழ்க்கை என்கிற பயிரை சமூக விரோதி என்கிற ஆடு மேய்ந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் காவல்துறை என்கிற வேலி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வேலியே பயிரை மேய்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி பேசிட்டு இருக்கிற தாவேகாவை சேர்ந்த ஒரு நிர்வாகி தான் நாமக்கல்ல ஒரு கையும் களவுமா பிடிபட்டாரு. அதை எடுத்து திமுகவினர் செம்ம ட்ரோல் பண்ணிருந்தாங்க சார். ஒரு மகளிர் அணி நிர்வாகி வீட்டுக்கு போனார் என்ற செய்தி வந்த உடனே சார் உடனே எடுத்துட்டாங்க சார். நான் சொல்லிட்டா திருச்சி சீவாது எத்தனை போட்டோ சார் வந்தது? திருச்சி நான் என்ன கேட்கிறேன், கட்சிகள்ல 1000 விஷயங்கள் காட்டலாம், இதெல்லாம் இப்படிலாம் நாங்க இருக்க மாட்டோம் தானே நீங்க வரீங்க. ஆமா சார், ஒரு மாவட்ட சார் அவர் எந்த தப்பும் அவர் வந்து என் வீட்டுக்கு வந்தார், பேச வந்தார், அந்த அம்மாவும் சொல்லிக்கிறாங்க சார். ஆனா வீட்டுக்கு போனது தப்புன்னு அவரை வந்து உடனே பதிவு நீக்கம் பண்ணிடுறாங்க சார். திருச்சி சிவாவுடைய போட்டோ நான் சொல்றேன், நான் சொல்லட்டுமா? தமிழன் பிரசன்னா பத்தி நான் சொல்லட்டும்.